வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரு? பில் கலெக்டர் கார்த்திக் சார் தான் மேடம் கூப்பிடுறாரு. ஆபீஸ்க்கு வர்ற நேரத்துல அவர் எதுக்கு உங்களுக்கு கால் பண்றாரு? ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. ஓகே மேடம். சொல்லுங்க கார்த்திக் சார். சார் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு லீவ் கொடுங்க சார். லீவா? என்ன சார் சொல்றீங்க? ஃபெஸ்டிவல் டைம், அதனால வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதோட இல்லாம நாளைக்கு நம்ம முனிசிபாலிட்டி சார்பா செலிபிரிட்டி வந்து ஊர்ல நடக்க போற பொங்கல் ஃபங்க்ஷன்ல கலந்துக்க போறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் ஒரு சின்ன குறை கூட இல்லாம பக்காவா பண்ணணும் சார். இதெல்லாம் யார் சார் பண்றது? இப்ப போய் லீவ் கேக்குறீங்களே, சிச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்கோங்க சார். சார் முதல்ல ஏன் சிச்சுவேஷனை நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். எனக்கு இன்னைக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி சார். சரி மேடம். மெடிக்கல் எமர்ஜென்சியா? யாருக்கு? என்ன உடம்புக்கு? அது என் வைஃபை செக்அப் பண்ண ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம் சார். சின்னதா என்ன? செலிபிரிட்டிக்கு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றதை விட என் வைஃபை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறது எனக்கு முக்கியம் சார். நீங்களா இருந்தாலும் அதான பண்ணிருப்பீங்க. சின்னதா என்ன? இருவர். அதுவும் இல்லாம அந்த செலிபிரிட்டி நாளைக்கு தானே வராங்க. நான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுறதுனால ஒன்னும் ஆகாது. கமிஷனர் மேடத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் வச்சிடறேன் சார். லீவ் வாங்கியாச்சு. என்ன சின்னதா, என்ன செக்கப் கூட்டிட்டு போனோன்னு ஏன் பிஏ கிட்ட போய் சொன்னீங்க? நான் சொன்னது பிஏ கிட்ட இல்ல, ரம்யா கிட்ட. ரம்யா கிட்டயா? அது என்னென்ன புளிமுட்டை, எப்படியும் அந்த பிஏ பக்கத்துல ரம்யா கண்டிப்பா இருந்திருப்பா. அதனாலதான் பிஏ தோண்டி துருவி கேள்வி கேட்டுட்டே இருந்தான். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலதான் ரம்யா நல்லா வயிறு எறியட்டும்னு அப்படி சொன்னேன். இந்நேரம் அவ ரத்தம் கொதிச்சு மண்டை சூடாயி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே டேபிள் மேல இருக்கிற பேப்பர் வெயிட்ட சுத்த விட்டுட்டு இருப்பா. சரி, டைம் ஆச்சு, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? அண்ணா, அந்த செவ்வாழை வேணுமா இல்ல கற்பூர வாழை ஓகேவா? ரெண்டுமே வாங்கலாம், பூஜைக்கும் வேணும்ல. ரெண்டுமே வேணுமா? அப்போ கற்பூர வாழை 100 ரூபாய்க்கும் செவ்வாழை 100 ரூபாய்க்கும் கொடுத்துருங்க. சரிங்க சார். ஒண்ணு போதும்ல? அதுலயே வாங்கிடு. இது ரெண்டுமே கொடுத்துருவா சார்? சரி கொடுங்க, பரவாயில்ல. இந்தாங்க மேடம். அண்ணா, பூ வைக்குது, சாமி கும்பிட பூ எல்லாம் வேண்டாமா? ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இல்ல, அதெல்லாம் ஏற்கனவே இருக்குங்க சின்னதா. எவ்வளவுச்சுமா? சார் என்னங்க சார் நீங்க போய் விலையெல்லாம் கேட்டுக்கிட்டு? பணம் எல்லாம் ஒண்ணும் வேணாம் சார், பொருள் எடுத்துட்டு போங்க. ஏன், என்னாச்சு? ஏன் பணம் வேண்டாம்னு சொல்றீங்க? நீங்க நம்ம முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல பில்லு கலெக்டர் ஆபீசர்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட போய் பணம் வாங்க வேணாம் சார். அக்கா, நீங்க என்கிட்ட பணம் வாங்க மாட்டேன்னு ஒரு அன்புக்காக சொல்றீங்க. ஆனா ஒரு வகையில இதுவும் லஞ்சம் தான், தெரியுமா? என்னங்க சார் இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்லுவாங்க? நான் செய்யற வேலைக்கு அரசாங்கம் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்க கையில இருக்கிற பணத்தை போட்டு பத்தும் பத்தாம கடன் உடனே வாங்கி நல்ல நாளதுமா 4 காசை பார்க்கலான்னு கடையை போட்டிருக்கீங்க. இதுல என்ன மாதிரி அதிகாரிங்க வரும்போது சும்மா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கடைசியில் உங்க கையில என்ன நிற்கும்? எங்களுக்கு சும்மா எல்லாம் எதுவும் வேண்டாம்க்கா. நாங்க வாங்கியிருக்கிற இந்த பொருள் எல்லாத்துக்குமே என்ன ரேட்டோ அதை முதல்ல சொல்லுங்க. இல்லைன்னா வேண்டாம்க்கா, இந்த பொருள்லாம் வேண்டாம், நீ கொடுத்துடணும், நாங்க வேற கடையில பாத்துக்கிறோம். சார் அப்படி சொல்லாதீங்க சார். சில அதிகாரிங்க பொருள் எல்லாம் சும்மா வாங்கிட்டு மேற்கொண்டு மாமூலியா வசூல் பண்ணிட்டு போவாங்க. அந்த நினைப்புல உங்க மனசு சாமின்னு தெரியாம ஏதோ சொல்லிட்டேன் சார், எடுத்துக்காதீங்க சார். சரி, எவ்வளவு ஆச்சு? 200 ரூபாய் சார். 200 ரூபாயா? நாங்க பட்டுங்களா? வாங்க சார். ஃப்ரூட்ஸ் அந்த கடையில நல்லா இருக்கும், வாங்குற கடை தான். சரி, இது ஓகே இல்ல? சரிங்க சின்னதா. அண்ணா, இது போதும்ல? வேற ஏதாவது போதும் போதும், காசு கொடுத்துருங்க. எவ்வளவு ஆச்சுண்ணே? அதெல்லாம் எதுவும் வேணாப்பா, பரவாயில்ல இருக்கு. அண்ணா பாருங்க, எங்களுக்கு ஃப்ரீயா எதுவும் வேண்டாம். எதுக்கு எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லுங்க. இல்ல தம்பி, இருக்கட்டும், உங்ககிட்ட போய் எவ்வளவுன்னு சொல்லுங்கண்ணே. இருக்கட்டும் தம்பி, இருக்கட்டும் தம்பி, எடுத்து போங்க தம்பி. என்ன? சரி, ஒரு 500 ரூபாயா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறாங்க? அப்படின்னா இல்ல தம்பி,
ஏமா தம்பியோட நல்ல மனசுக்கு பணமே வாங்க கூடாதுமா. சரி வரேண்ணே. வாங்க. போலாம். வாங்க வேண்டியெல்லாம் வாங்கியாச்சுல்ல? வாங்கியாச்சு. ம். இன்னும் எது இதெல்லாம் இல்லைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஓ, அப்படியா? வாங்கிக்கலாம். சரியா? சரி.